சூர்யா என்கிற நடிகன் அவருடைய சமூக பங்களிப்பை யாருமே மறுக்கவே முடியாது. நான் ஒரு 8000 பேரை படிக்க வச்சிருக்கிறேன் என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமைன்னு அவர் சொன்னார். ஆனால் இப்போ வசூல் செஞ்சதில் லாபத்தில் ஒரு 10 கோடி எடுத்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு சூர்யா கொடுத்துருக்காருன்னொன்னே அப்படியே செய்தி எல்லாம் மாறுது. நீங்கள் அவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க, சூர்யா படம் வந்தாலே அந்த படம் ஓடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் வேலை செய்யுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது சூர்யா எந்த நடிகரும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. அதை ரசிகர்கள் செய்யலை, வலதுசாரிகள் பாஜக காரங்க அதை செய்கிறாங்க. 7 கோடி கிட்ட தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க ப்ரொடக்ஷன் தான் இருந்தாலுமே இந்த லாபத்திலையும் கொண்டு போயிட்டு அகரம் ஃபவுண்டேஷனில் கொடுக்குறது அது ஒரு மனசு வேணும். ஜெய்பீமுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில் சூர்யாவை தாக்கி பேசுறது, தான் சம்பாதித்ததை பிறருக்கு தருவதற்கான மனநிலை என்பது எல்லாருக்குமே வாய்க்காது. ஏனென்றால் இன்றைக்கு பல நடிகர்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பரிசீலிப்பதனாலேயே என்னை முதலமைச்சராக்குங்கள் என்று நம்மளிடம் மன்றாடுகிறார்கள். நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு முன்னணி நடிகர்கள்னு சொல்கிறவன், சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற நடிகர்களில் தொடங்கி நான் தான் உலகத்திலே பெரிய ஆளுன்னு சொன்ன ஆளுக பூராமே கப்பு சிப்புன்னு கிடக்கான். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்த இந்த ரெட்ரோ திரைப்படம் ரொம்ப பெரிய பிரம்மாண்ட எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்துச்சு. ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 50-50 படம் நல்லா இருக்குன்னு ஒரு குரூப்பும், இல்லைங்க படம் நாங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வசூலில் பெரிய சாதனையெல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது வசூல் செஞ்சதில் லாபத்தில் ஒரு 10 கோடி எடுத்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு சூர்யா கொடுத்துருக்காருன்னொன்னே அப்படியே செய்தி எல்லாம் மாறுது. நீங்கள் அவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க, சூர்யா படம் வந்தாலே அந்த படம் ஓடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் வேலை செய்யுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது சூர்யா எந்த நடிகரும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகுது. உங்கள் பார்வை என்ன சார்? சூர்யா என்கிற நடிகன் அவருடைய சமூக பங்களிப்பை யாருமே மறுக்கவே முடியாது. நான் ஒரு 8000 பேரை படிக்க வச்சிருக்கிறேன் என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமைன்னு அவர் சொன்னார். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு. சொன்னது அது இது வரைக்கும் சொல்லி காட்டியதும் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு பல நடிகர்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பரிசீலிப்பதனாலேயே என்னை முதலமைச்சராக்குங்கள் என்று நம்மளிடம் மன்றாடுகிறார்கள். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பது, அவர்களுக்கு படிக்க வைப்பது, அவர்கள் கல்விக்கு உதவி செய்வதற்காக ஒருவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னா சூர்யா தான் ஆகணும். அதுதான் குவாலிஃபிகேஷன் என்று நீங்கள் கருதினால் சூர்யா தான் வரணும். சூர்யா அப்படி தன்னுடைய அரசியல் பாதையாக இதை பயன்படுத்தி கொண்டதே இல்லை. உதவி செய்வதில் 2 வகை இருக்கிறது. நீங்கள் கும்பலாக ஒரு 30 ஜோடிகளுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு விழாக்கள் நடத்துகிறாங்க சில இடங்களில். நாங்கள் சீர் கொடுக்குறோம். தனக்கென்று நடக்கிற திருமணத்தில் ஒருத்தர் ஃபீல் பண்ணுறது மாதிரி கும்பலாக நிப்பாட்டப்பட்டவங்க ஃபீல் பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் அன்னதானம் வழங்குறிய என்று சொல்வதில் உங்களுக்கு பெருமிதம் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஏழ்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்களோ என்கிற அவமானம் கூட ரகசிய அவமானம் இருக்கலாம். அதனால தான் சொல்லுவாங்க, வலதுகை கொடுக்கறது இடதுகை தெரியக்கூடாதுலாம் சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒருவருடைய சுயமரியாதைக்கு அவமானம் வராத அளவுக்கு ஒரு உதவி செய்யணும், தெரியாமல் செய்யணும். ஏனென்றால் நாளைக்கு அவன் ஒரு சிறந்த மனிதனாக வரக்கூடும். இன்றைக்கு ஏழ்மையில் இருக்கிறான், இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறான். எனக்கு தெரிந்து மதுரையில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முந்தைய கதை நான் சொல்கிறது. ஒரு புரோட்டா கடையில் மாலை நேரத்தில் ஒரு ரோட்டு கடையில் வேலை செய்கிற ஒரு பள்ளி மாணவர் நல்ல மார்க் வாங்கிட்டார். புரோட்டா கடையில் வேலை செய்கிறார். ஒரு பிளேட்டை கழுவிக்கிட்டு எல்லாம் நல்ல மார்க் வாங்கின அவருக்கு மேற்படிப்பு படிப்பதற்கு வசதி இல்லை. இதை பத்திரிக்கையில் அன்றைக்கு இருந்தக்கூடிய ஒரு முன்னணி பத்திரிக்கையில் என்ன பண்ணிட்டான், தினசரி பத்திரிக்கையில் நாளிதழில் போட்டான் செய்தியாக. அகரம் ஃபவுண்டேஷன் தான் சிவகுமார் அவர்கள் அழைத்து அவனுடைய படிப்பு செலவு முழுமையை ஏற்றுக்கொண்டு லயலா கல்லூரியில் அவர் படித்தார். அவர் IAS ஆக மாறினார். ஓகே, நானே சாட்சி. அது எனக்கு கண் முன்னாட தெரிந்த நபர் அவர். அப்படி பல பேரை இதெல்லாம் சொல்லிக்கிட்டதில்ல. அவர் சிவகுமார் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? சூர்யா சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே சொன்னது. ஆனால் அவருடைய சமூக பங்களிப்பு ரொம்ப முக்கியமான. அது மாதிரி சினிமாவுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சமீபமாக ஒரு ஆபத்து வந்துச்சு, யாருக்குமே தெரியாத ரகசிய ஆபத்து. அது ஒளிப்பதிவு திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எல்லாருக்குமே வேளாண்மை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், இப்போ வக்பு வாரிய திருத்த சட்டம் அப்படிலாம் ஒரு சட்டம். அதில் கருப்பு சட்டங்களுக்கு திருத்த சட்டங்கள்னு பேர் வச்சது இன்றைய அரசாங்கம், இன்றைய மத்திய அரசாங்கம். அது திருத்த சட்டம்னாலே அது ஏதோ ஒரு கோல்மால் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒளிப்பதிவு திருத்த சட்டம்னா என்ன தெரியுமா? ஏற்கனவே சென்சார் ஆன படத்தை
யாராவது அப்ஜெக்ஷன் சொன்னால் ரீசென்சார் பண்ணலாங்கிறேன். இப்போ பராசக்தி படம் இருக்கு, யார் பேசியது? அம்பாலா பேசியது. டைலாக் வரும்போது அம்பாள் என்னைக்கிடா பேசினால் முட்டாளே அப்படின்னு டைலாக் வருது. அது பகுத்தறிவு கோட்பாடு. பக்தியே கூடாது என்று கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்று சொல்லுகிறேன். இதெல்லாம் ஏதோ இன்றைய அறநிலைத்துறைகள் மாதிரியே இருக்கு, ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதப்பட்டது இல்லையா? அப்போ இதையெல்லாம் வந்து இப்போ ராஜாக்கு சொன்னது மாதிரியே இருக்கு. கோவில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர் நீ உள்ளே வந்துடாதீடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. பல சிக்கல்களுக்கு, சமூக சிக்கல்களுக்கான ஒரு அதிரடி குரல் இருக்குது. நீங்கள் ரத்த கண்ணீர் மாதிரி படம், பல படங்கள் இருக்குது. ரத்த கண்ணீர் மாதிரி படத்துல ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் ஒரு சூழலில் அப்படி தடுமாறி விழுந்துருவார். 6 மாதமாக வந்து ரோடு போடுறோம்னு ஜரலக்கல்லை கொட்டி வச்சுருக்கிறாங்க பாரு. இதெல்லாம் உங்களுக்கு அவருடைய நிலையிலிருந்து நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் வந்து ஒரு பரிதாபமான நிலைக்கு ஆளானவன், வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறவன் இப்படி எனக்கு பேசுகிறது இருக்கு பாருங்க, ஆத்தாடி. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய புரட்சிகரமான விஷயம். இதெல்லாம் ரீசென்சார் பண்ண முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு சட்டம் வருகிற போது நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு முன்னணி நடிகர்கள்னு சொல்கிறவன், சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற நடிகர்களில் தொடங்கி நான் தான் உலகத்திலே பெரிய ஆளுன்னு சொன்ன ஆளுக பூராமே கப்பு சிப்புன்னு கிடக்கான். இப்போ போர் நடக்குது, ஏதோ கிரிக்கெட்டு மேட்ச் நடக்கிறது மாதிரி உற்சாகமாக சொல்கிறாங்க, எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்ருக்காங்க. இது வந்து துயரமானது. ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாதனுடைய தொடர்ச்சி இது. அப்படிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் வந்து வெளியில் வராமல் உண்மையிலேயே வந்து ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான் சூர்யா வெளியில் வருவார். ஜால்ரா அடிக்கிற வேலையை வச்சுக்கிற மாட்டார். நீட் தேர்வு, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, குரல் கொடுக்குறாரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் அவர் எவ்வளோ பெரிய ஹீரோங்கிறத விட ரியல் ஹீரோ சூர்யா. ஆனால் அவர் ஜெய்பி மாதிரி சிறந்த படங்களில் நடித்தார், காக்கா காக்கா மாதிரி ஸ்டைலிஷான படங்களில் நடித்தார். அவருடைய சினிமா வரலாறே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்க காலம் வந்து ஒரு தோல்வி படம், நேருக்கு நேர் எல்லாமே தோல்வி படம். கிட்டத்தட்ட அவருக்கு வந்து அவருடைய சினிமா லைஃப் வந்து நந்தாளரும் தான் தொடங்குதுன்னு சொல்லலாம். அவரை பயங்கர ஸ்டைலிஷாக மாற்றினது யாருன்னா டைரக்டர் அமீர் தான். மௌனம் பேசியது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கமலஹாசன், இளமையில் இருக்கிற ஒரு கமலஹாசன் மாதிரி அவர் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த படத்தை வந்து அது வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரியே இருக்கும் எனக்கு பார்க்க. கதையை விடவும் மேக்கிங்கை விடவும் இவரை அழகாக காட்டுறதுல மெனக்கட்டு. சூர்யாவை வந்து ஜோதியா காதலிக்கிற போது அந்த எப்படி கண்களால் ரசிச்சிருப்பாங்களோ அப்படி படம் எடுத்திருப்பாங்க. அப்படி பல படங்களை கடந்து அவர் வந்து இந்த பரிணாம வளர்ச்சிக்கு வர்றாருல, எல்லாரு குறித்துமே அவர் நினைவு கூர்றார். அந்த முரண்பாடு வந்து அமீருக்கு வந்த பின்னாடி கூட பல இடங்களில் அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பண்பாடு அவர்கிட்ட எப்போவுமே இருக்கிறது. அவர் சிறந்த படங்கள், நிறையா படங்கள் நடிச்சிருக்கிறார். இப்போ நீங்கள் கஜினி மாதிரி படங்கள், ரொம்ப செலக்டிவான டைரக்டரோட படங்கள் இருக்குல்ல, அப்படி நடித்த சூர்யா வந்து கங்குவா மாதிரி ஒரு படத்தில் நடிக்கும் போது ரசிகர்கள் ஏமாற்றப்படுறான். ரசிகர்களை வந்து படம் ரசிகர்களுக்கு பிடிக்காத படத்தில் நடிச்சுட்டு எனக்கு எதிராக சதி செய்கிறாங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அவருக்கு எதிராக சதி செய்கிறவங்க அந்த படத்தை எடுத்தவங்கள தான் நான் சொல்ல முடியும். கங்குவா படம் எடுத்தவங்க தான் அந்த சதிகாரங்களாக இருக்க முடியுமே தவிர சூர்யாவுக்கு எதிரான சதிகாரர்கள் யாருன்னா கங்குவா படம் எடுத்தவங்க தான். இப்போ ரெட்ரோ எடுத்திருக்கேன், ரெட்ரோ எடுத்த டைரக்டர் நல்ல டைரக்டர் தான், கார்த்திக் சுப்புராஜ். ஆனால் இந்த படத்தை ஏன் இவ்வளவு கேவலமாக எடுத்தார்? கதையில் எல்லாம், அதாவது இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. நல்ல பாட்டு இருக்குது, சண்டை காட்சி இருக்குது, பிரமாதமான ஒளிப்பதிவு இருக்குது, பயங்கர ஓப்பனிங்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஷூட்டிங் போகும்போது ஸ்கிரிப்ட் பேப்பரை மறந்துட்டு போயிட்டாங்க. ஒருவேளை எடுத்துகிட்டு போக மறந்துட்டாங்களா, எழுத மறந்துட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. கதையே இல்லைங்க, வெறும் வெள்ளை பேப்பர் எடுத்து கொண்டு போய் ஸ்கிரிப்ட் பேப்பர்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. சில பேர் ஸ்பாட்டில் போய் யோசிப்பாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ராஜாதி ராஜா படத்தை வந்து ரஜினிகாந்த் வச்சு எடுக்கும்போது ஆர் சுந்தரராஜனுக்கு அடுத்த சீன் என்னன்னுங்கிறது பிளான் பண்ணலை, ஒரு சைக்கிளை கொடுத்து நதியாகவும் அவரும் வந்து சைக்கிளில் போகிறது மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்தார் அவர் நாள் முழுக்க. ஓகே, அடுத்து பிளான் வர்ற வரைக்கும், சீன் வர்ற வரைக்கும். அது மாதிரி இப்போ என்ன ஆகிடுறாங்கன்னா, இந்த நீங்கள் ஒவ்வொரு மாடியாக ஏறும்போது திடீர்னு மொட்டை மாடி வந்துடும் தெரியுமா? இதுக்கு மேலே கிடையாது, லிஃப்ட்டு மேலே போகாது. ஒவ்வொரு மாடியாக ஏறினீங்கன்னா கடைசியில் மொட்டை மாடி. இப்போ வர்ற புதிய இயக்குநர்களில் ஒரு கதை 2 கதை தான் இருக்குது, அதை வச்சு ஒரு நல்ல பேர் வாங்கிடுறாங்க. அடுத்த ஃப்ளோர் போகும்போது மொட்டை மாடி மாதிரி ஆயிடுறான் ஆள், அதுக்கு மேலே சரக்கு இல்லை. இப்போ பாரதி ராஜா மாதிரி டைரக்டர், பெரிய டைரக்டர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, பாலச்சந்தர் உள்ள பழைய இயக்குநர்களில் பல பேர், வெற்றிமாறன் வரைக்கும் சேர்த்துக்கலாம், பிறரிடமிருந்து கதைகளை, சிறந்த கதைகளை எடுத்துக்கிட்டாங்க. வெற்றிமாறன் வந்து அவர் வந்து ஜெயமோகன்கிட்ட இருந்து, தங்கம்னு ஒரு எழுத்தாளர்கிட்ட இருந்து, இந்த விடுதலை மாதிரி கதைகளில், அது மாதிரி வந்து விசாரணை மாதிரி கதை எல்லாமே அவருடைய கதை கிடையாது. அசுரன் மாதிரி கதை ஒரு நாவலில் இருந்து எடுக்கிறது இருக்குல்ல,
இப்படி இந்த தன்னிடம் இல்லாததை பிறரிடம் வந்து எடுத்துக்கிறது இருக்குல்ல, அது தப்பு கிடையாது. இங்கே என்ன சிக்கல்னா, இயக்குனரே கதாசிரியராக இருக்கிறார். கதாசிரியருங்கிறது ஒரு தனி வகை, இயக்குனருங்கிறது அதை மேக்கிங் பண்ணுறது தான். இங்கே என்ன பண்ணுறான்னா, டைரக்டர்கிட்ட போய் கதை கேட்குறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? டி ராஜேந்தர் எல்லாமே பண்ணாருன்ற மாதிரி எல்லாருமே எல்லாம் பண்ண முடியாதுல்ல. அப்படி பண்ணினதனுடைய விளைவு என்ன ஆகுது? இப்போ இந்த ரெட்ரோ படம் தாங்க முடியல. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து பாதிக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் உயிர் முக்கியம் அப்படின்னு தப்பிச்சு ஓடி வந்த ஆளில் நான் ஒரு முக்கியமான ஆள் ரெட்ரோ பார்த்துட்டு. அதனால் நல்ல நடிகன் ஏன் மோசமான படங்களை வந்து செலக்ட் பண்ணுறாரு? இல்லை, அது விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது சார். ஆனால் வந்துட்டு இந்த ஜெய் பீமுக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யாவை பற்றி பேசின விஷயங்கள் வேறு. ஜெய் பீமுக்கு அப்புறம் வந்து தனிப்பட்ட முறையில் சூர்யாவை தாக்கி பேசுறது, ஜோதிகா ஏதாவது ஒரு மேடையில் ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை சொல்கிறது, ஒட்டுமொத்தமாகவே சூர்யா ஜோதிகா 2 பேர் மேலேயுமே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடையே பண்ணுற விஷயங்கள். நீங்கள் சொல்கிறது படம் சொல்கிறது, அதை ரசிகர்கள் செய்யலை. வலதுசாரிகள் பாஜக காரங்க அதை செய்கிறாங்க. அவர் இவ்வளவு புகழ் உச்சியில் இருக்கிறவர் நீட் தேர்வு எதிர்க்கிறாரு, அரசு உடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, ஒளிப்பதிவு திருத்த சட்டம் தப்புன்னு சொல்கிறாரு. இது மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறது வந்து கோயில் கட்டுறதை விட முக்கியமானது மாதிரி கருத்துக்களை எல்லாம் பேசுகிறாங்களே. அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடிகர்கள் குரல் கொடுக்குற போது நீங்கள் இதே தான் விஜய் சேதுபதியும் கொஞ்ச நாள் பேசினார். நம்மளை வந்து சாமி மேலந்தெல்லாம் அது வந்து காப்பாற்றாது, நம்ம சாமி வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை, சாமியை நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறவன்ட்டு எச்சரிக்கையாக இருக்கணும்னு விஜய் சேதுபதி வந்து அந்த மாஸ்டர் பட விழாவில் பேசினார். அப்போ அது மாதிரி பேசுகிற போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நடிகர்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அவர் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் மிரட்டப்பட்டாரா அல்லது வந்து அச்சுறுத்தப்பட்டாரா, இல்லை நமக்கு ஏன் நிறையா கடன் சுமை இருக்குது இந்த நேரத்தில் போய் அவங்ககிட்ட ஏன் நம்ம ஒம்பளுக்கணும்னு ஒதுங்கிட்டாரான்னு தெரியல. அது மாதிரி இயங்கக்கூடாதுன்னு கொஞ்சம் நினைக்கிறாங்க. அப்போ நடிகர்கள் வந்து அந்த மாதிரி குரல் கொடுக்குற போது என்ன செய்யுதுன்னா, லட்சக்கணக்கான இளைஞர்கள்ட்ட போய் அந்த செய்தி சேர்ந்துடுது. அப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தாமரை வந்து மலர மாட்டேங்குது, வந்து ஒரு புல்லு கூட முளைக்க மாட்டேங்குதுன்னு இருக்காங்க. அதனால் இது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரல் கிடையாது. ஏன்னா அவர் ரசிக்கலைன்னா நம்ம எப்படி இவ்வளோ படங்கள் வந்து கொண்டாடிப்பாங்க? இல்லை, இப்போ இந்த படத்துலையுமே எடுத்துக்கிட்டால் பெருசாக லாபம் எதுவுமே இல்லை. 17 கோடி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கலாம், 10 கோடி இங்கே கொடுத்துட்டாங்க, 7 கோடி கிட்ட தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க ப்ரொடக்ஷன் தான் இருந்தாலுமே இந்த லாபத்துலேயும் கொண்டு போயிட்டு அக்ரம் ஃபவுண்டேஷனில் கொடுக்குறத எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு மனசு வேணும். தான் சம்பாதித்ததை வந்து பிறருக்கு தருவதற்கான மனநிலை என்பது எல்லாருக்குமே வாய்க்காது. ஏன்னா 10 கோடிங்கிற சாதாரண காசு. அதாவது பகல் முழுக்க உழைத்து விட்டு சேர்த்து ஒரு நாள் செல்வத்தில் மாலையில் ஏழைகளுக்கு தர்மம் செய்து விட்டு தான் வீட்டுக்கு திரும்புவார் நபிகள் நாயகம்னு ஒரு இது உண்டு, ஒரு போதனை கதை உண்டு. ஓகே, இது வந்து எப்படி சாத்தியம்னு ஒரு இருக்குது. நீங்கள் நான் நாள் பூரா வெயிலில் வேலை செஞ்சு வியாபாரம் பண்ணிவிட்டு சாயங்காலம் பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு தானே போவாங்க எல்லாருமே. ஒருவர் அதை ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துட்டு தனக்கு ஒரு சிறு பகுதியை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் தானமாக கொடுத்துட்டு அவர் போகிறார் அப்படின்னா, அந்த நாள் உழைப்பு அந்த ஏழைகளுக்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக, ஓகே, தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அபூர்வமான மனநிலை. இது வந்து மிகப்பெரிய ஞானிகளுக்கு, சித்தர்களுக்கு, இறை தூதர்களுக்கு வாய்க்கப்பட்ட மனநிலை. அது அந்த மனநிலையாக வந்து தான் சம்பாதித்த காசை வந்து இன்னொருத்தர் கொடுக்குறதுங்கிற மனநிலை. ஏன்னா பல பேர் சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலை வைக்கிறவனுக்கு. பல பணக்காரங்க பெரிய நிறுவனம் நடத்துவாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் கொடுத்தா அவன் ஒழுங்காக இருக்க மாட்டாங்கிறாங்க. அப்படிலாம் கண்டிப்பாக இது ஒரு உயர்ந்த மனநிலை. இது அதுக்கு நம்ம சிவகுமாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு சினிமா குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் ஒரு இவ்வளவு ஒழுக்கமான ஒரு மனிதராக வாழ்வதற்கு அவருடைய வளர்ப்பு ஒரு பெரிய காரணம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, சூர்யா இதை தாண்டி வேறு எந்த கான்ட்ரவர்ஷியல் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. எனக்கு தெரிந்து அவர் சிறந்த படங்களை தேர்வு செய்கிறதுல சமீபமாக தவறி வந்து கங்குவால இருந்து இந்த ரெட்ரோ வரைக்குமே கதைகள் மேலே அவர் கொஞ்சம் கவனம் பிசகிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். கவன பிசகு ஏற்பட்டது, ஒரு தவறு பண்ணிட்டு. என்ன நடக்குதுன்னா, பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணணும், அப்போ தான் நம்ம பெரிய ஹீரோ. நம்ம வந்து 150 கோடிக்கு எடுக்கணும், 200 கோடிக்கு எடுக்கணும், 500 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணணும், 1000 கோடி அடைக்கணும். இந்த மனநிலை எங்கேருந்து வருதுன்னா, அந்த பாகுபலி மாதிரி படங்கள்லாம் வெற்றி பெற்றதற்கு பின்பு ஒரு உளவியல் கட்டமைக்கப்படுது. அதனால தான் பொன்னியின் செல்வன் மாதிரி படங்கள்லாம் வருது. அது வந்து ஒரு வகையில் வந்து சினிமாவுக்கு வந்து இது பிரம்மாண்டம் வருது, வந்து இந்தியா முழுக்க தமிழ் படங்கள் பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் உண்மை என்னென்னா, நல்ல படம் வர்றதுக்கு அதுதான் தடையாக இருக்குது. ஆர்பி சௌத்ரி மாதிரி தயாரிப்பாளர்கள் எவ்வளவோ புதிய ஒளிப்பதிவாளர்களை, இயக்குநர்களை, இசையமைப்பாளர்களை, பாடலாசிரியர்களை, பல தரப்பு ஆட்களை உருவாக்கிக்கிட்டே இருந்தார்ல. எத்தனை படங்கள் சூப்பர் ஹிட் படங்களை அவரால் கொடுத்துக்கிட்டே இருக்க முடிஞ்சிச்சு.
அந்த கல்ச்சர் திரும்ப வரணும். அப்படி வராமல் என்ன பண்ணுறான்னா, அவர் ஒரு 80 படம் எடுத்தார், 70 படம் எடுத்தார் ஆர்பி சௌத்ரினா, அந்த 70 படத்துக்கான காசை ஒரே படத்தில் போட்டு அதை நாசமாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள்னு சொல்லிக்கிறவங்கலாம் உருப்படாமல் திரிகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் எவ்வளவு புதிய சொல்லப்படாத கதைகள் எவ்வளோ இருக்குது. ஒரு சின்ன பையன் 24 வயசு பையன் வந்து இந்த கதையை வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் சொல்லியிருக்கான்ல, அவனை உள்ளே விடுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. பல கம்பெனியில் விட்டுருப்பாங்களான்னு தெரியல. ஏதோ சசிகுமார் வந்து அவர் ஆஃபீஸுக்குள்ளே அவரை விட்டுட்டார், அவ்வளோதான். இல்லாட்டினா அந்த கதைக்கு என்ன முகம் இருக்க முடியும்? ஒரு நடிகன் தானே ஒரு கதைக்கான முகம். அப்போ இவங்க நிறையா கதைகள் கேட்கணும், புதிய சிந்தனை உள்ள புதிய இயக்குனர்கள், புதிய கதைகள், புதிய அனுபவத்தை வந்து தரணும். சினிமா பார்க்கும்போது எல்லா படத்துலையுமே ஹீரோ ரவுடியாக இருக்கான், பாட்டு பாடுறான், குத்துறான், கொலை பண்ணுறான், ஊன்னு கத்துறான்னா, நான் எதுக்கு திரும்ப திரும்ப தேட்டருக்கு எதுக்கு நான் போகணும்? பழைய பேப்பரை உட்காந்து படிக்கிற மாதிரியே இருக்குது, பழைய படத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது. எந்த புதிய எக்ஸ்பீரியன்ஸுமே சினிமாக்குள்ளே இல்லை. அதனால் கார்ப்பரேட் செக்டார் வந்து இந்த மாதிரி நல்ல ஹீரோக்களை கூட, ஜெய்பீமு, கஜினி மாதிரி படங்கள், காக்கா மாதிரி படங்கள் நடிக்கிற ஹீரோவை கூட நாசம் பண்ணிட்டாங்க. இது ஒரு மைண்ட் செட். இது இந்த கார்ப்பரேட் மனநிலைங்கிறது கொள்ளை லாபத்தை வந்து மொத்தமாக பார்க்க வேண்டும். இந்த லாட்ரி சீட்டு வாங்குற மாதிரி அடித்தவுடனே பல கோடி அடிக்கணுங்கிற மாதிரி, 1000 கோடி சம்பாதிக்கணும், 500 கோடி சம்பாதிக்கணும், 100 கோடி சம்பாதிக்கணும்னு கூட்டிகிட்டு போய் நாசம் பண்ணிடுவாங்க, ரசிகர்களை ஏமாற்றுறான். ஓகே, கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.